ஜம்முன்னு இருந்துச்சுங்க எலக்ட்ரிக் பெட்ரோல் வண்டிங்க. நம்ம கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளேங்க நல்ல ஒரு இனிஷியேஷனுங்க. இதெல்லாம் வந்து பாராட்டத்தக்க வேண்டியதுங்க. தமிழகம் முன்னேற்றம் பாதையில் செல்வது அப்படிங்கிறப்போ உண்மையாகவே அது பாராட்டத்தக்க வேண்டிய விஷயம்தான். உண்மையாகவே தமிழகம் வந்து இந்த மாதிரி விஷயங்களில் முன்னேற்ற பாதையில் செல்லுது அப்படிங்கிறப்போ ஓகே, ஒரு எலக்ட்ரிக் வண்டி ஆகட்டுங்க, காவல்துறைக்கு அது கொடுக்கறதாகட்டுங்க. ஆனால் முன்னேற்ற பாதையில் செல்கிறது அப்படின்னு சொல்கிறப்போ ரெண்டாவது ஒரு சின்ன விஷயம் கருக்குன்னு ஆகுது. அப்படின்னா பாதை, முன்னேற்ற பாதை, முன்னேறட்டும், முன்னேறணும், முன்னேறிட்டே இருக்கணும், அதுதான் என்னோட ஆசையும் கூட. பட் பாதை அப்படிங்கிறப்ப என்ன அர்த்தம்? வழி இல்லையா, சாலை, அதை கொஞ்சம் முன்னேற்றி கொடுங்களே. கோயம்புத்தூர் பொறுத்தளவுக்குங்க கொஞ்சம் பாதைகளை எந்த ஏரியா நீங்கள் போனீங்கனாலுங்க, ஒண்டிபுதூர் ஆகட்டுங்க, சிங்காநல்லூர் ஆகட்டுங்க, அவினியசி சாலை, திருச்சி சாலை, மேட்டுப்பாளையம் சாலை, எல்லா இடத்துலையுமே பாதை வந்து கொஞ்சம் சரி வர இல்லை. குண்டும் குழிகள் நிறையாவே இருக்குதுங்க. மெயின் ரோட்டே நீங்கள் ஒன்றும் இல்லைங்க. இப்போ 100 ஃபீட் ரோடுங்க பிரதான சாலைன்னு சொல்கிறோம். ஆனால் உங்களுக்கு வண்டி ஷேக்காகிறதே தெரியுங்க எத்தனை இடத்துல குழி குண்டு இருக்குதுங்க. மழை காலத்துலேங்க எஸ்பெஷலி இந்த ஸ்கூட்டர் ஓட்டுறவங்க லேடிஸ், இவங்களுக்கு வந்து என்ன ப்ராப்ளம் கேட்டிங்கன்னா, இந்த மழை தண்ணி தேங்கி நின்று சின்ன சின்ன குழியாக இருக்குதுங்க. இப்போ ப்ரூக்ஃபீல்ட்ஸ் தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இப்போ நீங்கள் பார்க்கல, இந்த நடுவில் ஒரு குழி, இதாவது கொஞ்சம் மேடாக இருக்குதுங்க, அதெல்லாம் பள்ளமாக இருக்கும். ஸோ தண்ணி நின்றுச்சுன்னா அங்கே குழி இருக்கிறதே தெரியாதுங்க. சடால்னு உள்ளே விட்டாங்கன்னா அந்த 12 இன்ச்சு வீல் வந்து சிக்கிக்குங்க. பைக்கு மாதிரி உங்களுக்கு 14-16 இன்ச்சாக இருந்தால் கூட தெரியாதுங்க. அது 12 இன்ச்சாக இருக்கிறதுக்கு, வீல் சிறுசாக இருக்கிறதுக்கு சிக்கிக்குதுங்க. ஸோ தமிழகம் முன்னேற்ற பாதையில் செல்லணும் அப்படின்னா பாதை, நம்ம வந்து ஹைவேஸ் நல்லா இருந்து ஓகேங்க, ஹைவேஸ் நல்லா இருக்கு, அதில் எந்த மாற்று கருத்தும் கூட கிடையாதுங்க. ஆனால் கோவைக்குள்ள நான் சொல்றது இந்த மாதிரி சிட்டிக்குள்ள ஏதாவது ஒரு ரோடு உருப்படியாக இருக்கான்னு பாருங்க. இன்டர் ரோட்ஸ் எல்லாமேங்க அவ்வளவு டேமேஜாக இருக்குங்க. வண்டி வாங்குறவங்களுக்கு சேதமாகுதுங்க. முக்கியமாக ஆட்களுக்கு வந்து காயங்கள் இல்லைன்னா ஃபேட்டல் இன்ஜுரின்னு சொல்லக்கூடிய மிக கடுமையான காயங்கள் வந்து ஆகுதுங்க. அது தவிர்க்கணும்னா சாலைகள் வந்து நல்லா இருக்கணும். இந்த டிவைடர் பற்றி நான் வீடியோ போட்டுட்டே இருக்கேன். ஒரு ரிஃப்ளெக்டர் கூட இல்லைங்க மேலே. ரிஃப்ளெக்டர் வைக்காட்டி என்னன்னு கேட்குறீங்களா? மேலே ரிஃப்ளெக்டர் இல்லைனாங்க சைடில் வரையில நம்மளுக்கு வழி, ஒவ்வொரு டிவைடரும் ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க. ஒன்று உள்ளதள்ளி இருக்கு, ஒன்று வெளியே இருக்குங்க, ஒரே சீராகவும் இல்லை. அப்போ நம்ம கார்லேயோ பைக்லேயோ வரல கொஞ்சம் லெஃப்ட் எடுத்து போகலாம், ரைட் எடுத்து போகலாம்னா அதில் உரசறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. என்னோட தாழ்மையான கருத்து என்னென்னா, அதை கொஞ்சம் ஆய்வு பண்ணி எங்கெங்க கொஞ்சம் சரி பண்ணி நீட்டாக வச்சுக்க முடியுமோ அதை பண்ணி கொடுத்தீங்கன்னாவே கோவை மக்கள் வந்து உண்மையாகவே சந்தோஷப்படுவாங்கிறது என்னோட தாழ்மையான கருத்துங்க.